மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக 47ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். மன்னாவினுடைய தலைப்பு தேவனை கம்பீர சத்தமாய் துதியுங்கள், கம்பீர சத்தமாய் துதியுங்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, சியோனில் வாசமாய் இருக்கிறவளே, ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்த முன்னடுவில் பெரியவராயிருக்கிறார், சத்தமிட்டு கம்பீரி. 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே, உன்னுடைய சத்தத்தை உயர்த்த என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்கிற அருமையான தேவச்சனமே, தேவனை கம்பீர சத்தமாய் நாம் ஆர்ப்பரித்து துதிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே கட்டப்பட்டிருந்த அந்த நிலைமையிலே தேவனை கம்பீர சத்தமாய் பாடி துதித்தார்கள். அவர்கள் பாடி துதித்த போது அது நடுராத்திரியிலே சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது, பூட்டப்பட்டிருந்த பூட்டுகள் உடைந்தது, கை விலங்குகள் தரிப்புண்டு போனது. அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, பெண்களை கதவுகளை உடைக்கிறவர், விரும்ப தாழ்பாட்களை முறிக்கிறவருமாயிருக்கிற கற்று ஆண்டவரை நோக்கி கம்பீர சத்தமாய் நீ துதி செலுத்தும் போது அந்த துதியின் சத்தத்திலே வல்லமை இருக்கிறது. தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவராயிருக்கிறார். எல்லோரும் ராணுவத்திற்கு முன்பதாக பலசாலிகளை, மிக பலன் வாய்ந்தவர்களை நிறுத்துவார்கள். ஆனால் யோசபாத் என்கிற ராஜா இவருடைய சேனைக்கு முன்பாக, இவருடைய ராணுவத்திற்கு முன்பாக துதிக்கும் சேனைகளை கொண்டு போய் நிறுத்தினார். வேதம் சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்த யாவரும் ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு அங்கே மடிந்து பிணமாய் விழுந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கேட்கிற அருமையான தேவச்சனமே, கம்பீர சத்தமாய் துதிக்கும் போது அங்கே கர்த்தர் அங்கே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவா. ஆபத்து காலத்திலே நமக்கு அனுகூலமான துணையாயிருப்பா. நம்மை ஆதரிக்கிறவராய் என்றும் அவர் நம்மோடு இருப்பார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. நாம் துதிக்க வேண்டிய நேரத்திலே, கம்பீர சத்தமாய் துதிக்க வேண்டிய நேரத்திலே துதிக்கும் போது, துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான் என்று சொல்லுவே அந்த பாடல் வரிகளின்படியாக நாம் துதி எடுப்போம், துதித்து பாடுவோம். கம்பீர சத்தமாய் நாம் பாடி அவரை ஆர்ப்பரிப்போம். நிச்சயம் நம் நடுவிலே அவர் பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை செய்வார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, விண்ணுக்கு மண்ணுக்கு உரியவரே, எங்கள் காவலரே, ஆண்டவரே, துதியின் மகத்துவங்களை குறித்து எங்களுக்கு நீர் அறிவித்தீரப்பா. நாங்களும் எப்போதும் துதிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் என்றும் காணப்பட, துதிக்கிற வேளையிலே, பாடி கீர்த்தனம் பண்ணுகிற வேளையிலே அவனும் சாதிக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, துதித்து துதித்து தேவெடுக்கிறவர்களாய் நாங்கள் என்று காணப்படணுமே. கிருபை செய்ய வழி நடத்தும் காத்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.